ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சார். மக்கள் நலன் சார்ந்து ஒரு ட்வீட் சார். அதாவது டங்ஸ்டன் நிறுவனத்துக்காக நான் வந்துட்டு பதவிகளை ராஜினாமா பண்ணுவேன், அந்த மக்களுக்காக நான் களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசினதை வரவேற்று பாராட்டி மக்களுக்காக என்றென்று முதல்வர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கோபாலபுரத்தின் கொத்தடிமை கமலஹாசன் இப்படிப்பட்ட பதிவுகளை தான் வெளியிடுவார். போராடிய விவசாயிகளை, தன் நிலத்தை காக்க, நான் விவசாயத்தை காக்க போராடக்கூடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த பொழுது, குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த பொழுது அதற்கு எதிர்வினையாற்றாத கமலஹாசன், மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு ரோட்ல இறங்கி போராடினப்ப அதற்காக குரல் கொடுக்காத இந்த கமலஹாசன், பிளீச்சிங் பவுடர் போல சுண்ணாம்பு பவுடரையும் மைதா மாவையும் கலந்துட்டு போனாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு அதுக்கு திமிராக பதில் சொன்ன தாமோ அன்பரசனை கண்டிக்காத இந்த கமலஹாசன், இதற்கு மட்டும் முதல்வரை பாராட்டுவதனுடைய நோக்கம், ஐயா, சாமி, தாயே, அன்னையே, பிதாவே, நீ பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதா மு.க. ஸ்டாலின் அவர்களே, விரைவில் எனக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு பிச்சை கேட்டு இந்த ட்விட்டர் போட்டுருக்காரு சார். வேற ஒண்ணும் இல்லை, பிச்சை எடுக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். சீக்கிரம் எனக்கு ராஜ்யசபா சீட்டை குடியா குடியா குடியான்னு பிச்சை எடுக்கிறார். அதுதான் இந்த ட்வீட். விசிகல இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கூத்தாடின்னு சொல்லியிருந்தார். அதாவது சினிமால இருந்து வந்தனால கூத்தாடின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் சினிமா துறையில தான் இருக்கீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆளூர் ஷானவாஸ் ஆட்டம் தீவிரவாதியா தான் இருக்கக்கூடாது. கூத்தாடி மக்களை மகிழ்விப்பவன் வந்து மிகப்பெரிய பணியை செய்யக்கூடியவன். 2-2.5 மணி நேரம் எங்களை நம்பி காசை கொடுத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னா அவனை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய மாபெரும் தொழிலை செய்பவர்களை பார்த்து கூத்தாடி என்று கேவலமாக அழைப்பது என்பது தமிழ் கலாச்சாரத்துல ஊறி போச்சு. கூத்து என்பது ஒரு மாபெரும் கலை. இது ஆளூர் ஷானவாஸுக்கு தெரியுமான்னு தெரியாது. கூத்தாடிகள் இன்னைக்கு சினிமாக்காரர்களை சொல்றாங்க. இல்ல, சினிமாக்காரர்கள் நடிகர்கள். கூத்தாடிகள் வந்து கூத்துக்கலையை போற்றி பாதுகாக்கக்கூடிய கூத்து கலைஞர்கள். அவர்களுக்கு பேர் தான் கூத்தாடிகள். தெருக்கூத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தெருக்கூத்து கலைஞர்கள். அவன் புட்டிக்கிற அடவை, ஒரு அடவை 1 நிமிஷம் இந்த ஆளூர் ஷானவாஸ் அயோக்கிய பேரை பிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். பிராம்ப்டிங் கிடையாது, டயலாக்க மனப்பாடம் பண்ணி ராகத்தோட பாடி நடிக்கணும் அந்த கூத்து கலைஞர்கள். அந்த கூத்து கலைகளை பெருமைப்படுத்துவதற்காக வெகுஜன மக்களால், கிராமப்புற மக்களால் அழைக்கப்பட்ட சொற்றொடர் தான் கூத்தாடிகள். அதை சினிமாக்காரர்கள் மீது திரித்து சினிமாக்காரர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஆளூர் ஷானவாஸ் போன்ற தீவிரவாதிகள் பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல, திருமாவளவன் சினிமாவில தான் வந்தவரு, அவரும் இருக்கும் போது இந்த மாதிரி கூத்தாடிகள் சொல்லி பேசுறதா நீங்க சார்? அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அரசியல் என்று எங்கிருந்து துவக்கப்பட்டது? சினிமால இருந்து. கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் எங்கிருந்து துவக்கப்பட்டது? சினிமாவில இருந்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்கிருந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணாரு? சினிமாவில இருந்து. சோ சினிமாவில் வந்து எங்களை சொல்றாரா, இல்ல விஜய சொல்றாரா, இல்ல கலைஞர் கருணாநிதியை சொல்றாரா, இல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரா, சமீபத்திய நடிகராகி துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆளுநர் ஷானவாஸ் சொல்றாரா? தெரியல. அந்த மனுஷன் தான் சார் 100 கோடி ரூபாய் கட்சியை வித்ததை பத்தி வெளியே சொன்னாரு. ஆளூர் ஷானவாஸ்ல ஒரு மனுஷன், அவெல்லாம் இந்திய தேசிய விரோதி, ஆன்டி இந்தியன். அவெல்லாம் கூத்தாடிகள்னு சினிமா கலைஞர்களை கேவலப்படுத்தினா அசிங்கப்பட்டு போயிடுவான். அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை. நீ விஜய் விமர்சனம் பண்ணுங்க, நானும் விஜய் விமர்சனம் பண்றேன், கமலஹாசன் நானும் விமர்சனம் பண்றேன். நீ விமர்சனம் பண்ணு, அரசியல் ரீதியா அவனை விமர்சனம் பண்ணு. தொழில் சார்ந்த அவனையா நீ விமர்சனம் பண்ற? அப்ப ஓ தொழில் என்னன்னு தேடி பிடிச்சி நான் விமர்சனம் பண்ணட்டுமா? பண்ணலாமா? ஒத்துப்பியா? ஏத்துப்பியா? நீ என்ன அரசியலுக்கு வரது முடியும், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்த? அரசியல் வரது முடியும். உன்னுடைய சொத்து கெப்பாசிட்டி என்ன, உன்னுடைய சொத்து சுகம் என்ன, இன்னைக்கு உன்னுடைய சொத்து சுகம் என்ன, எங்க இருந்து சம்பாதிச்ச, எப்படி சம்பாதிச்ச? ஆளூர் ஷானவாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருவானா? நடிகர்கள் வந்து 19 கூத்தாடி கூத்தாடி சொல்றீங்க, மானங்கட்ட பசங்களா? நாங்க தான் மக்களை மகிழ்விக்கிறோம். நாங்க தான் மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு இது வெகு நெருக்கமாக நாங்க இருக்கோம் மக்கள்கிட்ட. அதெல்லாம் மக்கள் எங்க ரசிக்கிறோம். எங்க தொழிலை கேவலப்படுத்துவது போன்ற ஒரு பிம்பம் உருவாகிடுச்சு கூத்தாடின்னு சொன்னோம். கூத்தாடினா தவறான வார்த்தை இல்லை, ஆனா இப்ப தவறான வார்த்தைகளா மாத்திட்டீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பேசி இப்படி பேசு. பழமொழி உண்டு, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம். ஏன் அப்படி அந்த பழமொழி வந்துச்சு தெரியுங்களா?
ஊரு ரெண்டா போயிடுச்சு. இவன் ஒரு பார்ட்டி கூத்த வைக்கணுங்கிறான், இன்னொரு தரப்பு இன்னொரு பார்ட்டியோட கூத்த தான் வைக்கணுங்கிறான். ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. இவன் ஒரு கூத்து பார்ட்டி அழைச்சிட்டு வந்து கூத்து நடத்தினான், அவன் ஒரு கூத்து பார்ட்டி அழைச்சிட்டு வந்து அவன் ஒரு கூத்து நடத்தினான். ஊரு ரெண்டு பட்டுச்சு. கூத்தாடிகளுக்கு சந்தோஷம். அதை உணர்த்துவதற்கு அந்த பழமொழியே வந்துச்சு. சோ கூத்து கலைகளை பற்றிய பழமொழி அது. எங்களை பார்த்து அசிங்கப்படுத்துற வார்த்தையாக கூத்தாடி என்கின்ற வார்த்தையை உருவகப்படுத்தி விட்டு நீ சினிமா நடிகர் நடிகைகளை பற்றி அப்படி பேசினால் மரியாதை கெட்டு பெறும் திரு ஆளூர் ஷானவாஸ். உன்னுடைய தொழில் என்ன, ஒப்ப என்ன தொழில் செஞ்சான், அதை வச்சு நாங்க விமர்சனம் பண்ணலாமா? அரசியலுக்கு வர்ற முன்னாடி உன்னுடைய பொருளாதார நிலை என்ன, இன்னும் உன்னுடைய பொருளாதார நிலை என்ன? நீ அரேபியாவின் அடிமை கூட்டம் தான், நீ சோத்துக்கு மதமாறிய கூட்டம் தானே உன் கூட்டம். இப்படி பேசலாம்ல? நீ இப்படி பேசணும், நான் இப்படிதான் பேசுவேன். என் தொழில் சார்ந்து நீ விமர்சிக்க கூடாது. விஜய் விமர்சனிச்சுட்டு போ, நான் குறுக்க வர மாட்டேன், நானும் சேர்ந்து விமர்சனம் பண்றேன். ஆனா அவர் தொழில் சார்ந்து, நான் செய்யும் தொழில் சார்ந்து விமர்சனம் சொன்னா நீ அரேபிய அடிமையாய், நீ அரேபியர்களுக்கு சோத்துக்காக மதம் மாறிய அடிமை கூட்டம்னு நான் குற்றம் சாட்டுவேன். சினிமா துறையில முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு சார். அது திருவண்ணாமலையில 7 பேரும் மண் சரிவில் ஏற்பட்டு உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மை காட் அப்படியான்னு சொல்லி தவிர்த்துட்டு போனாரு. சினிமா துறையில இருந்தா செய்திகள் பார்க்க கூடாதுன்னு எதுவும் கட்டாயம் இருக்கா சார்? சார், அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல அவர்கிட்ட யாரும் நியூஸ் சொல்லாம இருந்திருக்கலாம், நம்ம என்ன நடந்ததுலாம் தெரியாது. பட் ஆனா ரஜினிகாந்த் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி தன் உடல்நிலை காரணத்தினால் அரசியலுக்கு வராமல் சென்ற தலைவர் ரஜினிகாந்த் போன்ற சாதாரண கண்டக்டராக வந்து வில்லன் நடிகராக அறிமுகமாகி இன்று சூப்பர் ஸ்டாராக உங்களை உயர்த்தி இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்காக நீங்கள் சேவை செய்ய வர வேண்டும் என்று நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய தமிழக மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஓ மை காட் எனக்கென்னா தெரியும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. கோடான கோடி ரஜினி ரசிகர்களில் நானும் ஒருவன். அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்றதை விட தலைவர் என்று அழைப்பதில் பெருமை கொள்பவன் நான். அவர் சமீபத்திய செயல்பாடுகள் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. வேட்டையன் போன்ற திரைப்படத்தில் அவர் நடிச்சதை வன்மையாக கண்டிச்சான். வேட்டையெல்லாம் ஒரு திரைப்படம், அதெல்லாம் ஒரு கதை. அந்த கதையில போய் ரஜினிகாந்த் போன்ற ஒரு நடிகர் நடிக்கலாமா, என் தலைவன் அதுல நடிக்கலாமா அப்படின்னு வேதனைப்பட்ட ரசிகர்களில் நானும் ஒருவன். ரஜினிகாந்த் அவர்கள் தற்போதைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது போல விஜய் உள்ள அரசியல் வந்தது பிறகு பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கக்கூடிய பலரும் வந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. வெளிப்படையாவே சொல்றாங்க, நான் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? சொந்த தொழில் பண்றாங்க, ஒரே தொழில் இருக்காங்க, ரொம்ப நாளா விஜயோட பழக்கமா இருப்பாங்க, வாய்ப்பு வந்து போயிருப்பாங்க. இப்ப சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது, இப்ப தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோல ரிட்டையர்மெண்ட் ஆக்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்க போக தான் செய்வாங்க. அவங்க போனாலும் ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டம் கூடுவாங்கல்ல சார். தாடி பாலாஜி போனாரு, இன்னொரு நடிகர் ஸ்ரீமான் போனாரு. இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு விஜய் நோக்கி இருக்கலாம், இல்ல உண்மையிலே விஜய் அவங்களுக்கு பிடிக்கலாம். பட் அவங்களுக்கு அரசியல் தெரியுமான்னு தெரியாது. விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு என்ன, விஜய் பேசக்கூடிய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் சூழ்ச்சியம் என்ன, அவர் எதை நோக்கி செல்கிறார், அது இந்த தேசத்திற்கு சரியானதா, இந்த நாட்டிற்கு நன்மை பயக்குமா, தமிழக மக்களுக்கு நன்மை பயக்குமா, அல்லது கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் நன்மை பயக்குமா, அப்படிப்பட்ட எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்பது கூட இவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நானும் நடிகன், அவரும் நடிகன், அவரை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு போற கூட்டமா இருக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். அவங்க அரசியல் ஞானத்தோட முடிவெடுத்தாங்கன்னா விஜய் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இந்த தாடி பாலாஜி முன்னாடி செந்தில் பாலாஜி தூக்கி தள்ளி வச்சிருக்கொண்டாருனார். ஓ மை தலைவா ஒண்ணு ஜெயில போட்டீங்களான்னு அப்படின்னு அழுதாருல. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் ஒரு குறும்படம் எடுத்து உங்க சேனல்ல போட்ட ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பொம்பளை அலுவலகத்தை மகாராஜனை கைது பண்ணிட்டீங்க, கரெக்டா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் தாடி பாலாஜி தான். சோ தாடி பாலாஜில என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரெல்லாம் அதே போல ஆட்கள் போகதான் செய்வாங்க. எதற்காக அவர் பின்னாடி படையெடுக்கிறாங்க? தாடி பாலாஜி அவரோட நடிச்சிருக்காரு, ஸ்ரீமான் அவரோட நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சு அரசியலுடைய தன்மை என்ன, அரசியலுடைய போக்கு என்ன, விஜய் யாருக்கு அடிமையாகி அரசியல் கட்சியை தூங்கி இருக்கிறார், யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, எந்த பணத்தை வச்சு அரசியல் ஆரம்பிக்கிறாரு, இந்த உண்மைகள் அறியாதவர்கள் ஒரு தன் சக கலைஞனை அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.